ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கின்னு ஒரு கடாயில் அது நல்லா சூடானதும் ராகி, நான் 1 கேஜி ராகி எடுத்துக்கினேன். 1 கேஜி ராகிக்கு 1 கேஜி கோதுமை, இதை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இதை வறுத்த பிறகு அதெல்லாம் ஒரு அண்டாலியோ குண்டாலியோ போட்டு வச்சுக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பாஜ்ரான்னு சொல்லுவாங்க, இது சோளத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்க இந்த பாப்கார்ன் மாதிரி இதாகும். அந்த பதத்துக்கு வந்த உடனே அதுவும் போட்டுக்கின்னு, அதுக்கப்புறமா கம்பு இதையும் நல்லா வறுத்துக்கின்னு நல்லா மணமாக வரணும். அதுக்கப்புறமா இந்த சோயா இதுவும் நல்லா வறுத்துக்கின்னு, இந்த ட்ரை கார்னு, அப்புறமா இந்த ஃபாக்ஸ்டெயில் மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுவும் நான் ஆட் பண்ணிக்கினேன். பார்லி, அப்புறமா இந்த பயிறு, க்ரீன் கிராம்ஸு, அதுக்கப்புறமா காஞ்ச பட்டாணி இதெல்லாம் போட்டு ஒரு அண்டாலியோ குண்டாலியோ போட்டு வச்சுடுங்க. ஏன்னா எனக்கு பத்தலைன்னு சொல்லிவிட்டு வேறு இதுக்கு ஷிஃப்ட் பண்ணேன். அப்புறமா உடச்ச கடலை, ப்ரௌன் ரைஸு, பிளாக் சன்னா இதெல்லாம் நல்லா வறுத்துக்கின்னு இந்த அளவில் வரும்போது எடுத்து போட்டுக்கினேன். கொள்ளு இதுவும் வறுத்துக்கினேன். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கின்னு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான நட்ஸு, நான் பாதாமும் முந்திரியும் போட்டுக்கினேன். அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு இதெல்லாம் 2 கையளவு போட்டுக்கின்னு, அப்புறமா நைலான் பார்லி இதுவும் நல்லா வறுத்துக்கணும். ஏன்னாக்கா எல்லாமே ஹீட்டது தான் போடுறோம், ஸோ கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும்னுட்டு. அப்புறமா கொஞ்சம் சோம்பு, 1 கையளவு சோம்பு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அப்புறமா உளுந்து, எங்கக்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை, அதுக்கு நான் வெள்ளை உளுந்து போட்டுக்கினேன். அப்புறமா மக்கன்ஸு. ஸோ நான் எதுவுமே வெளியில் வாங்கலை, தேவையானதெல்லாம் வீட்டிலையே வாங்கிக்கின்னு பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா இந்த அரிசி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு நல்ல மிக்ஸு கொடுக்கணும். கூடவே நான் சுக்கு இதெல்லாம் போட்டேன். எங்கக்கிட்ட வால்நட் இல்லை, அப்புறமா பிஸ்தா இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் போடலை. ஸோ உங்களுக்கு தேவையான இது கூட நீங்கள் பர்சனலைஸ்டு இது வேறு ஓட்ஸ் கூட போட்டுக்கலாம். தென்னை அது என்னென்னவோ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவையானது நான் போட்டுக்கினேன். அப்புறமா இந்த இது வந்த பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு மில்லில் கொடுத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மாவு பதத்தில் அரைச்சிக்கின்னு வந்தீங்களானாக்கா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு டைட்டான தூக்கில் நல்லா காற்று போகாமல் போட்டு வச்சுடுங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுனாக்கா 2 ஸ்பூன்னு மாவுக்கு கொஞ்சம் தண்ணி, இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். எனக்கு இப்படி தான் பிடிக்குது, உங்களுக்கு எப்படி கட்டியாக வேணுமானாக்கா பண்ணிக்கோங்க. ஸோ அது கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கின்னு சர்க்கரை வேணுமானா சர்க்கரையும், வெல்லம் வேணுமானா வெல்லம், இல்லைனாக்கா நாட்டு சர்க்கரை போடுறீங்கன்னா ஒரு கொதி வந்த உடனே இறக்கிட்டு சூடாக குடிச்சிங்களானாக்கா சத்து மாவு கஞ்சி ரெடி. இந்த 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் குடிக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு